ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து நம்ம தமிழக அரசு நகராட்சி அலுவலகத்திலேருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11 விதமான பதவிகள் இருக்கிறது சொல்லியிருக்காங்க. 345 காலி இடங்கள் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 8th 10th 12th டிப்ளமோ டிகிரி யூஜி பிஜி எம்பிபிஎஸ் வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். முழுக்க ஆட்களை நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஊதியம் அப்படின்னா மினிமம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 10,000லேருந்து 60,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று டேரெக்டாக கொண்டு போய் கொடுக்கலாம், இல்லை தபால் மூலிமா சப்மிட் பண்ணலாம். அப்படி நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 11 ஏப்ரல் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் சப்மிட் பண்ண முடியுமோ சப்மிட் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் எல்லா வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஒரு சில வேலைவாய்ப்புகளுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் யூஸ் பண்ணுவீங்க. இன்னும் ஒவ்வொரு வேலைவாய்ப்புகளுக்கும் தனித்தனியாக அதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட் எடுத்து மேலே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மறக்காமல் ஒட்ட சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ண போகிறீங்களோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரரின் பெயர், அப்ளிகண்ட் நேம் என்ன அப்படிங்கிறத கிளியராக இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் ஆர் ஹஸ்பண்ட் நேம், தந்தை பெயர் அல்லது கணவர் பெயர், எந்த பேரை நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. தேர்ட் அண்ட் டேட் ஆஃப் பர்த், உங்களுக்கான பிறந்த தேதி. அதுவும் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்க இந்த ஃபார்மெட்லேயே தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும், வேறு ஃபார்மெட்டில் மென்ஷன் பண்ணாதீங்க. DD/MM/YYYY அந்த ஃபார்மெட்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. 4th ஒன் வயது, உங்களுக்கான ஏஜ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. 5th காலத்தில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், உங்களோட கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். அதில் எத்தனை % ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே வீடு உங்களுடைய டோர் நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்ட்ரீட் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏரியா, எந்த ஏரியாவை சேர்ந்தவங்க, அதே மாதிரி எந்த மாவட்டம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கேட்டிருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் நேம் மாவட்டம் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் ரிலீஜியன், உங்களை எந்த மதத்தை சார்ந்தவங்க, நீங்கள் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்துவரா எந்த மதம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கம்யூனிட்டி, நீங்கள் எந்த கம்யூனிட்டிக்கு சார்ந்தவங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக பிசியா பிசிஎம் எம்பிசி டிஎன்சி, அது இல்லைன்னா எஸ்சி எஸ்சி எஸ்டி எந்த கேட்டகரியோ நீங்கள் எது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீழே வந்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு நம்பர், ஆதார் கார்டை பார்த்து அதுக்கான நம்பர் என்ன அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுடைய ஃபோன் நம்பர், தொலைபேசி எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரையும் தாராளமாக இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. 11th ஒன்று உங்களுடைய இமெயில் ஐடி, மின் அஞ்சல் முகவரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. 12வது கோவிட் பீரியடில் ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சோஷியல் சர்வீஸ் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுங்கள், இல்லைன்னா நோன்னு மென்ஷன் பண்ணுங்கள். எஸ்ன்னு மென்ஷன் பண்ணால் எத்தனை மாதம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அங்கே கேட்டிருக்காங்க, அது எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. எஸ்ன்னு மென்ஷன் பண்ணால் மட்டும் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதன் கீழே வந்தீங்க அப்படின்னா
ட்ரேஜெண்டர், டிஃப்ரெண்ட்லி ஏபிள், டெசர்டட் ஒய்ஃப், டிஸ்ட்யூட் விடோ, அதாவது பார்த்திங்கன்னா 3ஆம் பாலினத்தர், மாற்றுத்திறனாளி, கணவரால் கைவிடப்பட்டோர், ஆதரவற்ற விதவை, இந்த மாதிரி யாராவது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை மறக்காமல் வச்சு எஸ்ன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரூஃபை நீங்கள் வைக்கணும். அதுக்கடுத்து ஏதாவது முன் அனுபவம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அதாவது பார்த்திங்கன்னா ஏதாவது சுகாதார மையத்தில் பணிபுரிந்த அனுபவம் எதாவது இருந்துச்சு அப்படின்னா, இருந்துச்சுன்னா எஸ்ன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அது என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைன்னா அது எதுவும் நீங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்லை. கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I attest that the information stated is true to the best of my knowledge. மேலே கொடுக்கப்பட்ட அனைத்து தகவல்களும் உண்மை என்று சான்றளிக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்கள் ஊர் பேர், அதே மாதிரி தேதி, இந்த இடத்துல அப்ளிகன்ட் சிக்னேச்சர். சரிங்களா, அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஒவ்வொரு வேலைவாய்ப்புகளுக்கும் தனித்தனியாக அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் டாப்பில் பார்த்தீங்கனாலே என்ன வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் உள்ள போய் செக் பண்ணுங்கள். வாங்க நோட்டிஃபிகேஷன் பற்றின தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 11 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. என்ன கல்வி தகுதி, எவ்வளோ ஆட்கள் தேவைப்படுறாங்க, குவாலிஃபிகேஷன் என்ன, மாத சம்பளம் எவ்வளோ, உங்களுக்கான வயது வரம்பு என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்துனே மெடிக்கல் ஆஃபீஸர் 60 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் எம்பிபிஎஸ் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். 60,000 ரூபா மாத சம்பளம். உங்களுக்கு 40 வயதுக்கு உள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணுற எலிஜிபிள். இரண்டாவது வேலைவாய்ப்பு உங்களுக்கு 60 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங், அதாவது டிஜிஎன்எம் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மந்த்லி 18,000 உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. 50 வயதுக்குள்ளே இருக்க ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். மூணாவது எம்பிஹெச்டபிள்யூன்னு சொல்லுவாங்க, மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஆர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 மேல். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 60 காலி இடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் 12th பார்த்தீங்கன்னா பயாலஜி இல்லை பாட்டனி இல்லை ஜுவாலஜி குரூப்பில் படிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா 2 வருஷம் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல், அப்படி இல்லைன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இல்லை சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 14,000 ரூபாய் சம்பளம். 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஸ்டாஃப் 60 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 8,500 ரூபாய் சம்பளம். 45 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏஎன்எம், ஆக்சுவலி நர்ஸ் அண்ட் மிட்வைஃப்னு சொல்லுவாங்க, 88 காலி இடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. 12th முடிச்சுட்டு 2 வருஷம் ஏஎன்எம் கோர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 14,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம். வயது வரம்பு கிடையாது. எக்ஸ்ரே டெக்னீஷியன் 6 காலி இடங்கள். எக்ஸ்ரே டெக்னீஷியன் 2 வருஷம் கோர்ஸ் முடிச்சிருந்தால் போதும். 13,300 ரூபாய் சம்பளம். வயது வரம்பு கிடையாது. அதாவது இந்த 2 வேலைவாய்ப்புக்கு மட்டும் வயது வரம்பு கிடையாது. ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் இல்லை போஸ்ட் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷன் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியில் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். 23,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் சொல்லியிருக்காங்க. 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் இல்லை போஸ்ட் கிராஜுவேட் ஆக்குபேஷனல் தெரப்பி முடிச்சிருக்கோம். 23,000 ரூபாய் சம்பளம். 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சோசியல் ஒர்க்கர் 3 காலி இடங்கள். உங்களுக்கு எம்எஸ்டபிள்யூ முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 23,800 ரூபா சம்பளம். 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் லேப் டெக்னீஷியன், இதுக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ பார்த்தீங்கன்னா ஜெனடிக் டயக்னிஸ் டெக்னாலஜி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 25,000 ரூபாய் சம்பளம். 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 11th ஒன் பார்த்தீங்கன்னா லேப் கம் ஸ்டோர் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. டிப்ளமோ மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 12,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போஸ்ட் ஆர் இன் பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தபால் மூலிமா சப்மிட் பண்ணலாம். நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய அட்ரஸ் தான் தி மெம்பர் செக்ரட்டரி, சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன், பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ரிப்பான் பில்டிங், சென்னை 600003ங்கிற அட்ரஸுக்கு 11/4/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதே அறிவிச்சிருக்காங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.